மண்புழுக்கள் மூலமா கிடைக்கிற இந்த கருப்பு தங்கம், ஆமா, இத பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. நாம இன்னைக்கு பார்க்க போறது மண்புழு உரம்னா என்ன, அது எப்படி உங்க தோட்டத்துக்கு இல்லனா உங்க விவசாயத்துக்கு எப்படி ஒரு பெரிய உதவியா இருக்குதுன்னு தான். இந்த மண்புழு உரம் எப்படி நம்ம வேஸ்ட் பொருள்களை ஒரு மதிப்புள்ள பொருளா மாத்துது, அதனால நம்ம சூழலுக்கும் மண்ணுக்கும் என்ன நன்மை கிடைக்குது, இதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். உங்க ஆர்வத்துக்கு இது எப்படி தீனி போடுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். மண்புழு உரம்னா அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குவோமா? நிச்சயமா. மண்புழு உரம், அதாவது வேர்மி கம்போஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, இது முழுக்க இயற்கையான முறையில தயாரிக்கப்படுற ஒரு கரிம உரம். இதுல எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொன்னா இது மண்புழுக்களோட உதவியோட நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் ப்ராசஸ். ஓ, பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் ப்ராசஸா? அப்போ அது எப்படி நடக்குது? என்ன பொருட்களை இதுக்கு பயன்படுத்துறாங்க? இதுக்கு மூலப்பொருட்கள் நம்மள சுத்தி இருக்கிற ஆர்கானிக் கழிவுகள் தான். உதாரணத்துக்கு காய்கறி, பழக்கழிவுகள், அப்புறம் சமையலறை கழிவுகள். ஆனா எண்ணெய், இறைச்சி இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். இலை தழைகள், பயிர்களோட மிச்சங்கள். சரி. மாட்டு சாணம், ஆட்டு இரு மாதிரி விலங்குகளோட கழிவுகள், இப்படி பலதும் பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட வகை மண்புழுக்களை, பொதுவா ரெட் விக்லர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புழுக்களை இந்த கழிவுகளோட சேர்த்து விடும்போது அந்த புழுக்கள் இதை சாப்பிடுது. அப்ப அந்த புழுக்கள் சாப்பிட்டு வெளியேற்ற கழிவு தான் அதுதான் உரமா? ஆமா, அதுதான் அடிப்படை. சிம்பிளா சொன்னா அதுதான். புழுக்கள் இந்த கரிம பொருட்களை சாப்பிட்டு அதோட செரிமான மண்டலத்துல இருக்கிற மைக்ரோப்ஸ, என்சைம்ஸ் இதோட உதவியோட சிதைக்குது. அப்படி சிதைக்கப்பட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லா செறிவூட்டப்பட்ட நிலையில கழிவா வெளியே வருது. அந்த கழிவு தான் மண்புழு உரம். பார்க்க எப்படி இருக்கும்? இது பாக்குறதுக்கு நல்ல அடர் பழுப்பு இல்லனா கருப்பு நிறத்துல இருக்கும். கொஞ்சம் ஈரமா, துகள்களா, மண் மாதிரி இருக்கும். நல்ல மண் வாசனை வரும். முக்கியமா கெட்ட நாற்றம் இருக்காது.